அமெரிக்காவில் குடியேற்றத்துறை சுங்கம் மற்றும் அமலாக்க பிரிவு போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இது தந்தையின் டீப் டைவ். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்தே அவரின் நடவடிக்கைகள் தடாலடியாக இருக்கு. குறிப்பாக ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கும் ஒரே காரணத்துக்காக இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு மிக கடுமையான இறக்குமதி வரியை விதித்து நெருக்கடி கொடுக்கும் முடிவை எடுத்திருக்காரு. இதே போல சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களை கைது செஞ்சு நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையிலையும் ட்ரம்பின் நிர்வாகம் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. அமெரிக்கா முழுக்க சுமார் 1,10,00,000 பேருக்கும் மேலே சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கூறப்படுது. இதில் அதிகம் மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் தான், 40 லட்சம் பேர். தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தப்பவே சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவின் மிக முக்கிய பிரச்சனையினும் இதனால் அமெரிக்க மக்களுக்கு வாய்ப்புகள் பறிபோவதாகவும் கூறிய ட்ரம்ப் தான் அதிபரானால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதில் முந்தைய அரசாங்கங்களிடம் இல்லாத ஒரு தீவிரத்தை ட்ரம்ப் கடைபிடிக்கிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்படி சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்களை கைது செஞ்சு கைகாலில் விலங்க போட்டு நாட்டை விட்டு வெளியேற்றும் காட்சியை வெள்ளை மாளிகையே தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு உலகையே அதிர வச்சுது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் கைகால்களில் சங்கிலியிட்டு நாடு கடத்தப்படுவதற்கு பிரேசில், கொலம்பியா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தது. ஆனாலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை கண்டுபிடிச்சு கைது செய்ய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அதிகாரிகள் தொடர்ந்து ரெய்டுகள் நடத்தி நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்களை கைது செஞ்சு நாடு கடத்திட்டு இருக்காங்க. இதை செய்யறதுக்குன்னே ஐஸ் ஏஜென்ட்ஸ்னு அழைக்கப்படுற இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் வானளாவிய அதிகாரங்களை வழங்கியிருக்கார். சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் குடிவரவு சட்டங்களை முழுமையாக அமல்படுத்துறதுக்கும் இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ் தான் பொறுப்பு. கையில் எப்பவும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மிரட்டும் துணியில் இருக்கும் குடியேற்ற அதிகாரிகள் மக்களை கொஞ்சம் கூட மனிதாபிமானத்தோடு நடத்துவதில்லை அப்படிங்கிறது தான் இதுவரை குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் கண்மூடித்தனமாக 37 வயது பெண்ணை சுட்டு கொன்று இருக்கும் சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அதிர வச்சிருக்கு. You want to come at us? I say go get yourself some lunch, big boy. Go ahead. Out of the car. Get out of the car. கடந்த 7ஆம் தேதி மினசோட்டா நகரத்தில் குடியேற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அங்கே வந்த ஒரு காரை நிறுத்தி கதவை திறக்க முற்பட்டாங்க. ஆனால் காரை ஓட்டி வந்த பெண் ரிவர்ஸ் எடுத்து வேகமாக தப்பிச்சு போகிறதுக்காக வலது பக்கமாக திருப்ப முயற்சி செஞ்சாங்க. அப்போ திடீர்னு ஒரு குடியேற்றத்துறை அதிகாரி தன்னோட துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி நேருக்கு நேராக சுட்டதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கு. இது சமூக ஊடகங்களில் வெளியாகி மக்களை நிலைகுலைய வச்சிருக்கு. சுட்டு கொல்லப்பட்ட ரெனி குட் என்ற அந்த 37 வயது பெண் 3 குழந்தைகளுக்கு தாய். இதில் ஒரு குழந்தைக்கு வெறும் 6 வயது தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் வசிப்பவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஐஸ் ஏஜென்ட்ஸ் தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு அநியாயமாக ஒரு பெண்ணை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு அமெரிக்காவின் பல பகுதிகளில் போராட்டம் வெடிச்சிருக்கு. ஆனால் அந்த பெண் மேலே தான் தப்புன்னும் இந்த சம்பவம் ஐஸ் ஏஜென்ட்ஸ் மீதான உள்நாட்டு பயங்கரவாதம்னும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் கிறிஸ்டினும் குற்றம் சாட்டியிருக்காங்க. உயிரிழந்த பெண் மிக மோசமாக நடந்துக்கிட்டதாகவும் அவர் அதிகாரியை தன்னுடைய காரை மோதி கொல்ல முயன்றதுனால தற்காப்புக்காகத்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம் அளிச்சிருக்கார். சுட்டுக் கொன்ற குடிவரவு அதிகாரியின் செல்போன்ல இருந்து எடுக்கப்பட்ட புதிய வீடியோவும் வெள்ளை மாளிகையின் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டது மக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு, போராட்டங்களையும் தூண்டியிருக்கு. 47 வினாடிகள் கொண்ட அந்த வீடியோவில் 37 வயதான ரெனி குட் ஐஸ் ஏஜென்ட்ஸால் துப்பாக்கியால் சுடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பேசிய காட்சிகள் பதிவாகியிருக்கு. மினியாபோலிஸில் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகள் வசிக்கிற ஹோட்டலுக்கு வெளியே நூற்றுக்கணக்கானோர் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினாங்க. நீதி இல்லை, அமைதி இல்லை அப்படின்னு கோஷமிட்டதோடு மட்டுமில்லாமல் விசிலடித்தும் இசைக்கருவிகளை வாசித்தும் தங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. நாடு முழுக்க எழுந்த இந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பெண் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக FBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் விசாரணை செய்யாமலேயே தீர்ப்பை தீர்மானிக்க முயற்சிப்பதா மினியாபோலிஸ் மேயர்
ஜேக்கப் ஃப்ரே குற்றம் சாட்டியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் உள்ளூர் அதிகாரிகளின் விசாரணைக்கு FBI குழுவினர் ஒத்துழைக்க மறுக்கிறாங்கன்னு சம்பவம் தொடர்பாக FBI சேகரித்து வச்சிருக்கக்கூடிய ஆதாரங்களை மினசோட்டா போலீஸார்கிட்ட கொடுப்பீங்களான்னு செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு, பொதுவாக அப்படி தான் நாங்கள் செய்வோம், ஆனால் அவங்க முட்டாள்கள், மோசடி பேர் வழிகள்னு ட்ரம்ப் வாய்க்கு வந்தபடி திட்டியதும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சம்பவம் நடந்த மினியாபோலிஸ் செயின்ட் பால் பகுதியில் மொத்தம் 2000 குடியேற்றத்துறை அதிகாரிங்க பணியில் இருக்காங்க. அமெரிக்காவிலேயே மிக அதிகமாக சோமாலியா நாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் இங்கு வசிப்பதாக சொல்லப்படுது. சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு வெளியேற்ற இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடப்பதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை சொல்லுது. ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டது அமெரிக்க நாட்டு குடியுரிமை கொண்ட பெண், அவர் மேலே எந்த தவறும் இல்லைங்கிறது மக்களின் கோபமாக இருக்குது. ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் ஐஸ் சுங்க அமலாக்கத்துறையை ஏன் ட்ரம்ப் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம பேசுகிறாரு? இந்த அமைப்பு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 2001 நடந்த உலக வர்த்தக மைய தீவிரவாத தாக்குதல் அமெரிக்க வரலாற்றில் இன்றைக்கும் ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருக்குது. சுமார் 3000 பேர் இதில் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பிறகு அமெரிக்கா தன்னோட உள்நாட்டு பாதுகாப்புக்குன்னு பிரத்யேக ஏற்பாட்டை செஞ்சுது. அதன் ஒரு பகுதியாக தான் ஐஸ் அப்படின்னு பரவலாக அறியப்படும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை 2003 நிறுவப்பட்டது. குறிப்பாக தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. எல்லை பாதுகாப்பு, குடியேற்றம், எல்லை தாண்டிய குற்றம் தொடர்பான வழக்குகளை இது விசாரிக்குது. சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளையும் செய்யுது. குறிப்பாக பொது பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் நபர்களை அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்துது. இந்த அமைப்புக்கு நாடு முழுக்க சுமார் 20,000க்கும் அதிகமான சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இருக்காங்க. ஐஸ் அமைப்போட தற்போதைய இயக்குனர் டோட் லியோன்ஸ் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ட்ரம்ப் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டவர். 20 ஆண்டுகளுக்கு மேலே ஐஸ் அமைப்பு செயல்பட்டு வந்தாலும் ட்ரம்ப் பதவியேற்ற இந்த 2வது ஆட்சி காலத்தில் தான் அமலாக்க நடவடிக்கைகள் அதிகரிச்சுது. அப்போ தான் இது பற்றி மக்கள் மத்தியில் பரவலாக தெரிய ஆரம்பிச்சுது. இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸுக்குன்னு சில பிரத்யேக அதிகாரங்கள் இருக்குது. ஒருத்தரை கைது செய்ய கோர்ட் வாரண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தனிநபரையும் இவங்க அணுகி விசாரிக்கலாம். சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக சந்தேகம் இருந்ததுன்னா அவர்களை எங்கேயும் போக விடாமல் தடுத்து வைக்கவும் அதிகாரம் இருக்குது. குடியேற்ற சட்டங்களை மீறும் நபர்களை கைது செய்யும் அதிகாரமும் அவர்களுக்கு இருக்குது. தவிர அமெரிக்க எல்லையில் மக்களை தடுத்து நிறுத்தி சோதனை பண்ணவும் முடியும். 2025ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படி 66,886 பேர் ஐஸ் அமைப்பின் தடுப்பு மையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இதுவரைக்கும் சுமார் 5,27,459 பேரை இந்த அமைப்பு கைது செஞ்சுருக்காங்க. மினசோட்டா ஆளுநர், மினியாபோலிஸ் மேயர் 2 பேருமே சமீபத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஐஸ் அதிகாரிகளை பகிரங்கமாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதை மீறி அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஃபெடரல் அரசின் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் நேரடி அமைப்பு அது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ட்ரம்ப் நிர்வாகம் ஐஸ் அமைப்புக்கு தன்னை பாதுகாத்து கொள்ள தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க முழு அதிகாரத்தை வழங்கிச்சு. மினியாபோலிஸ் துப்பாக்கிச் சூட்டுக்கு மறுநாளே ஓரிகானின் போர்ட்லேண்டில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்க எல்லை ரோந்து படையினர் ஒருவரை சுட்டுக் கொன்றது, 2 பேர் காயமடைஞ்சது மக்களை இன்னும் கொதிக்க வச்சிருக்கு. அமெரிக்காவில் இப்போ குடியேற்ற அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட 37 வயது பெண்ணின் மரணத்தோடு சேர்த்து இது 5வது உயிர் பலின்னு விமர்சிக்கப்படுது. கைது மற்றும் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் புலம்பெயர் மக்களிடையே பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பது ஒரு பக்கம் இருக்க, ஐஸ் அமைப்பு சர்வாதிகாரமாக செயல்படுவது சொந்த நாட்டு குடிமக்களின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருப்பதாகவும், அதனால் இந்த அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய அதிகாரங்களை குறைக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.